எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா. இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த நாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் செல்வம் பெருகணும், எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும், நிம்மதி சந்தோஷம் வீட்டில் தாண்டவம் ஆடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த நன்னாள் அன்றைக்கி நம்ம வீட்டை பூஜையில் வைத்து வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன, இந்த ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அதிசயங்கள் என்ன, இந்த ஒரு பொருளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீடுகளில் பெரும்பாலும் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம். எல்லா கிழமைகள்லையுமே வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி இந்த சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வீட்லேயும் சரி நம்ம உள்ளத்துலேயும் சரி ஒரு விதமான இறையாற்றல் நிறைந்திருக்கும். அப்படி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்னுமே ஒரு கூடுதலான சிறப்பு இருக்குது. இப்படி இந்த ஆணி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது வாராகி அன்னைக்கு உகந்த மாதம் இல்லைங்களா. ஏன்னா ஆணி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 10 தினங்களுமே ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லி வாராகி அன்னையை யார் ஒருவர் சரணடைந்து வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கட்டாயம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்ந்து நமக்கு பூமி வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆணி மாதம். ஆணி மாதத்தில் பூமி சம்பந்தப்பட்டவைகளை நம்ம எதுவுமே முன்னெடுத்து செய்யக்கூடாது. அதாவது நம்ம வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் பூமி வாங்கணும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து நமக்கு கை கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த ஆணி மாதம் கருதப்படுது. அதுவும் வாராகி அன்னையை சரணடைந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கேட்டதற்கும் மேலான பலன்கள் அனைத்தையுமே நமக்கு அன்னை வாரி வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனாலேயே தான் இந்த ஆணி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. அதுவும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ரேவதி நட்சத்திரம். திதிகளில் நமக்கு தசமி திதி மாலை நேரத்தில் நீடித்திருக்கு. அப்படி அந்த நாள் தான் இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது. ஏன்னா தீப வடிவத்தில் நம்ம இறைவனை தரிசிப்பது அப்படிங்கிறது பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த ஆணி வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம தீபம் ஏற்றினாலே கண்டிப்பாக அதனால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அதை பற்றின ஒரு விளக்கமான பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ நம்ம இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த நாளின் பொழுது நம்ம ஒரு சில குறிப்பிட்ட ஐஸ்வர்ய பொருட்களை வீட்டு பூஜையில் வைத்து வணங்குவதன் பலனா கட்டாயம் நம்ம வீடுகளில் செல்வமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கும். இந்த பூஜைக்குண்டான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம சாதாரணமாக வெற்றிலை, பாக்கு, பூப்பழம் இது அனைத்தையுமே வைத்து வணங்குவோம். ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அனைத்தையுமே வைத்து கலசம் அமைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் வீடுகளில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிறையும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே கட்டாயம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தடைகள் அனைத்தையுமே உடைத்தெறிவதற்குண்டான அருளை துர்க்கை அன்னை இந்த குறிப்பிட்ட ராகு கால நேர வழிபாட்டை மேற்கொள்வதால் அருள்வாங்க. அதனால் கட்டாயம் திருமண தடை விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை ஏதாவது ஒரு சில தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு கால நேர வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. காலையில் 10 to 12 அப்படிங்கிறது தான் ராகு கால நேரம். அதுலேயும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய தசமி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் தசமி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பாவங்கள் அனைத்துமே தீரும், புண்ணியங்கள் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஏன் குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தசமி சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மன்னன் ராவணனை கொன்ற பாவத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீராமர் மணலால லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சேதுக்கரையில் வழிபட்டதாக புராணங்களில் சொல்லப்படுது. அது குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தசமி திதி நாளன்னைக்கு தான் வழிபாடு செய்தார் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம பாவங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்திலையும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பட்சத்திலையும் எல்லா விதமான பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனாலேயே தான் வெள்ளிக்கிழமையில் தசமி வரும் பொழுதே பாவங்கள் போக்கும் தசமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி எல்லாமே நம்ம செய்துக்கிட்டே வரோம். இதை தொடர்ந்து
நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து வணங்கி பாருங்கள். எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைத்திருந்தீங்களோ, எந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதுதான் நவதானியம். நிறைய பூஜை ஸ்டோர்களில், நாட்டு மருந்து கடைகளில், ஏன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் கூட விற்பது அப்படிங்கிறத செய்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நவதானியத்தை புதிதாக வாங்கிட்டு அதை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேலே பரப்பி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். ஏன் குறிப்பிட்ட நவதானியத்தை வைத்து வணங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஒருவருக்கு விலகுது அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலுமே அது வெற்றியில் முடிவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அதுலேயும் குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தசமி, அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தாலையும், ஆணி மாதம் அப்படிங்கிறது வாராகி எண்ணெய் உகந்த மாதமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த நவதானிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் பூஜைக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாள் வரும் பொழுது கல்லுப்பு வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் வெல்லம், பச்சரிசி, மஞ்சள் கிழங்கு, நல்ல நறுமணமிக்க மலர்கள், இல்லை வாசனை திரவிய பொருட்கள், ஐஸ்வர்ய பொருட்கள், இது அனைத்தையுமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி இந்த பொருட்களில் நீங்கள் எது வைத்து வணங்கினாலும் சரி, இல்லை எதுவுமே வைத்து வணங்கலை அப்படின்னு சொன்னாலும், நைவேத்தியம் மட்டுமே வைத்து வணங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, கட்டாயம் நாளைய தினம் ஒரு கைப்பிடி அளவு நவதானியத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்து பாருங்கள். நவதானிய வழிபாடு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாராகி எண்ணெய்க்கு உகந்ததாக கருதப்படுது அப்படிங்கிற காரணத்தாலையும், இந்த குறிப்பிட்ட சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தாலையும் நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய நவதானிய வழிபாடு நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்று தருவதில் துளியும் சந்தேகம் இல்லை. சரி, வைத்து பூஜை அறையில் நவதானியத்தை வைத்து வணங்கியாச்சு. அடுத்ததாக இந்த நவதானியத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா? மறுநாள் நமக்கு சனிக்கிழமையாக இருக்குது. சனிக்கிழமை நாளின் பொழுது பொதுவாகவே நம்ம நவதானியத்தை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நிறைய விதமான நன்மைகள் இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் நவதானிய தோசை வந்து குறிப்பிட்ட சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிடுவது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த முறை பிடிக்குமோ, இப்போ நவதானியத்தை வறுத்து நீங்கள் உடைத்து சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து நீங்கள் உருண்டைகளாக விடுத்து கூட நீங்கள் உட்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் நவதானியத்தை நீங்கள் சனிக்கிழமை நாளின் பொழுது பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து மட்டும் தனியாக வச்சுட்டு, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வைத்து அந்த கொஞ்சம் நவதானியத்தை நீங்கள் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் பச்சரிசியோடையும் மஞ்சள் வாழைப்பழத்தோடையும் அகத்திக்கீரை கட்டோடையும் சனிக்கிழமை நாளன்னைக்கு கொடுப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. பாவங்களை போக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளோடு வரக்கூடிய தசமி திதி நாளின் பொழுது கூடுமான வரைக்குமே உங்களால் ஏதாவது ஒரு பொருளை தானம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் வஸ்திர தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். எது உங்களுக்கு வசதிப்படுதோ, எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ கண்டிப்பாக நாளைய தினம் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரமான நினைத்து இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும், எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிற அந்த இறை நம்பிக்கையோடு வழிபாடு மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதெல்லாம் முன்வைக்கிறீங்களோ, கோரிக்கைகளாக எதெல்லாம் முன்வைக்கிறீங்களோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் பிறக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நாளைய தினம் ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற காரணத்தாலையும், அதுவும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் மற்றும் தசமி திதியோடு இணைந்து வருது அப்படிங்கிற காரணத்தாலையும் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கணும், நாளைய தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.